சென்னை சங்கமம் இந்த பிரம்மாண்டமான நம்ம ஊர் திருவிழாவை தொடங்கி வைப்பதற்காக நம்முடைய தமிழ்நாட்டின் திராவிட நாயகர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த தீவு திடலுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை நம் அனைவரின் சார்பிலும் பெரும் கைத்தட்டலோடு வரவேற்போம். பெருந்திரளாக அமர்ந்திருக்கும் பொதுமக்களையும் பேரன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். தமிழ்தாயை முதலில் வாழ்த்தி இந்த நிகழ்வை மகிழ்வோடு தொடங்குவோம். இப்போது தமிழ்தாய் வாழ்த்து பாட சென்னை இசைக்கல்லூரி மாணவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவரையும் வாழ்த்தி வரவேற்க சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையத்துறையின் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களை வரவேற்புரையாற்ற மகிழ்வோடு அழைக்கிறோம். முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கம். இந்த நிகழ்ச்சியிலே பெருந்திரளாக காண வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொண்டு, இந்த பொங்கல் விழாவை ஒட்டி தமிழகமே ஒரு விழாக்கோலம் போன்றிருக்கிற சூழ்நிலையிலே இன்றைய தினம் இந்த விழாவை ஒட்டி நேற்றைய தினம் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களால் இந்த பொருட்காட்சி அமர்வு துவக்கி வைக்கப்பட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் இயங்கக்கூடிய இந்த அரசானது பல்வேறு நலத்திட்ட உதவிகளை எந்த வகையிலெல்லாம் மக்களுக்கு செய்து வருகிறது என்ற அந்த சிறப்பான செய்திகளை கொண்டு செல்லும் நோக்கத்தோடு அமைக்கப்பட்ட இந்த பொருட்காட்சியிலே இன்றைய தினம் பொங்கல் விழாவிற்கு முன்னதாக ஒரு சிறப்பான நிகழ்வாக சென்னை சங்கமம் இது நம்ம ஊர் திருவிழா என்ற மிகச்சிறந்த நிகழ்ச்சியை இன்று நாம் துவங்க இருக்கின்றோம். சென்னை மாநகரத்திற்கு எத்தனையோ சிறந்த அடையாளங்கள் உள்ளது. இந்தியாவிலேயே முதலான அமைக்கப்பட்டுள்ள ஒரு நகராட்சி, உலகத்திலேயே இரண்டாவது மிகப்பெரிய கடற்கரை, கலாச்சார விழாவாக உலகம் முழுவதும் தமிழர்கள் கொண்டாடும் பொங்கல் பண்டிகையோடு இந்த சென்னை சங்கமும் தமிழர்களுடைய சென்னையுடைய அடையாளமாக மாறிவிட்டது என்றால் அது மிகையாகாது. உலகத் தமிழர்களுடைய வாழ்க்கையிலே ஒளி ஏற்ற வேண்டும் என்று அயராது பாடுபட்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் சென்னை சங்கமம் நிகழ்ச்சியை துவக்க வந்துள்ளார்கள். அவர்களை உங்கள் அத்தனை பேரின் சார்பாக மனமாற வரவேற்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழாவிலே சிறப்பாக பங்கேற்று கொண்டிருக்கின்ற மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு தொழில் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர்களையும், மாண்புமிகு நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும், மாண்புமிகு மேயர் அவர்களையும், இயலிசை நாடகமன்ற தலைவர், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு உயர் அலுவலர்கள், பெருந்திரளாக கடந்து நிற்கக்கூடிய பொதுமக்கள் அத்தனை பேரையும் இந்த இனிய வேளையிலே வரவேற்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்களுடைய வாழ்வியலை ஒளியேற்றுவது மட்டுமல்லாமல் நமக்கு அடையாளமாக விளங்கக்கூடிய நம்முடைய கலைகளை மேம்படுத்த வேண்டும், நாட்டுப்புற கலைகளை ஊக்குவிக்க வேண்டும், இந்த கலை வடிவங்களை அழியாமல் பாதுகாக்க வேண்டும், இந்த கலை வடிவங்களை உலகமெங்கும் வாழக்கூடிய தமிழர்களை எடுத்து செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கிலே கடந்த ஆண்டு 2023-24 ஆண்டு மானிய கோரிக்கையின் போது அறிவிக்கப்பட்டுள்ள சங்கமம் நம்ம ஊர் திருவிழா இன்று சென்னையிலே மிக பிரம்மாண்டமாக தொடங்க உள்ளது. இன்றைய தினம் தொடங்கி ஜனவரி 14, 15, 16, 17 ஆகிய 4 நாட்களில் சென்னையிலே 18 இடங்களில் கிராமிய கலைகள்,
தமிழிசை, பரதநாட்டியம், வெளி மாநில நடனங்கள் என்று பல்வேறு கலை வடிவங்களை கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் இந்த 4 நாட்கள் சென்னையிலே பொதுமக்களுக்காக பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்த உள்ளார்கள். இந்த விழாவை மிகச்சிறப்பாக எடுத்து செல்வதற்கு துறைக்கு மிகவும் உறுதுணையாக நம்முடைய மாண்புமிகு தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆரம்ப முதல் இந்த விழாவை எவ்வாறு அமைக்க வேண்டும், என்ன கலை வடிவங்களெல்லாம் அமைக்க வேண்டும் என்று மிகச்சிறப்பாக வடிவமைத்திருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே துறையின் சார்பாக அவர்களுக்கு மனதார நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவினை தொடர்ந்து முதன்முறையாக இதுவரை சென்னையிலே நடைபெற்று வந்த இந்த சென்னை சங்கமம் தொடர்ந்து காஞ்சிபுரம், வேலூர், சேலம், கோயம்புத்தூர், திருச்சி, தஞ்சாவூர், மதுரை போன்ற பல்வேறு முக்கியமான நகரங்களிலே முதலிலே நடைபெற இருக்கின்றது. இந்த இனிய விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒருவரை வரவேற்று வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாடு வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ்நாட்டு கலைகள் வாழ்க, தமிழ்நாட்டு கலைஞர்கள் வாழ்க, தமிழ்நாட்டு நாட்டுப்புற கலைகள் வாழ்க, தமிழ்நாட்டு நாட்டுப்புற கலைஞர்கள் வாழ்க, தமிழ் வெல்க, வெல்லும் தமிழ் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வரவேற்று நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. இது நாம் அனைவரும் ஆவலோடு காத்து கொண்டிருந்த தருணம். இப்போது நமது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தோல் கருவிகளின் அடையாளமாக திகழும் முழவு இசைத்து 2024ஆம் ஆண்டு சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழாவை தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பேரன்போடு அழைக்கிறோம். சென்னை சங்கமம் நம் கலைகளின் முகவரி, நம் கலைநயம் மிகுந்த வாழ்வியலின் அடையாளம். உங்கள் பேராதரவோடும் பெருங்கைத்தட்டலோடும் 2024ஆம் ஆண்டு சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா மிக பிரம்மாண்டமாய் தொடங்குகிறது. இப்போது பறை கொண்டெழுப்பினோ தீங்குரு பகை வரை இவனின்று நீக்குவோ செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோ பண்டை பெரும் புகழ் உடையோமாயில்லையா பாருக்கு எண்டிசை வாய்
கரிகளால் தொல்லையா செந்தமிழ் நெஞ்சம் கொதித்ததா இல்லையா சூழ்ச்சி நரிதான் நடுங்கிற்றா இல்லையா முந்தா நாள் விட்ட பிஞ்சுகள் தமிழை முறிக்க எண்ணுதல் மடமையா இல்லையா ஆ தமிழர் ஒற்றுமை நிறைந்ததா இல்லையா தக்கைகள் ஆட்சி சரிந்ததா இல்லையா தமக்கு தமிழகம் அடிமையே என்னும் சலக்கு மரவேறந்ததா இல்லையா
இந்த தமிழ் திருவிழா இவ்வளவு பிரம்மாண்டமாய் அமைவதற்கு காரணமாகவும் உறுதுணையாகவும் திகழ்ந்து இன்று சென்னை சங்கமம் நம்ம ஒரு திருவிழாவை தொடங்கி வைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நம் அனைவரும் சார்பிலும் அன்பின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இப்போது பல்வேறு கலைகளின் அணிவகுப்பாய் நிகழ இருக்கிறது. சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி கொஞ்சம் வச்சு சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி கொஞ்சம் வச்சு சீமானார் பெத்த மக அண்ண பொண்ணு நடையே நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடையே சீமானார் பெத்த மக அண்ண பொண்ணு நடையே நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடையே ராசாத்தி ஒன்னே எண்ணி காப்பகலா கண்விழிச்சேன் ராசாத்தி ஒன்னே எண்ணி காப்பகலா கண்விழிச்சேன் காப்பகலா கண்விழிச்சேன் ராணி ஒண்ணு கைபிடிச்சேன் காப்பகலா காவேரி எந்த குளிக்க போகலாம் கண்ணி பொண்ணுக குடியே